தமிழ்நாட்டு அரசியல்னு சொன்னாலே நம்ம கண்ணு முன்னாடி வர்றது தலைவர்களோட ஆவேசமான பேச்சுகளும் அனல் பறக்கிற விவாதங்களும் தான். ஆனா இந்த மேடை பேச்சுகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய நாடகமே அரங்கேறிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க, இன்னைக்கு அந்த அரசியல் நாடகத்தோட சூட்சுமங்களை நாம ஒன்னொன்னா பிரிச்சு மேலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சப்போ உலக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்கலான்னு ஒரு கிண்டல் பயங்கரமா பரவுச்சு. இது மாதிரி நையாண்டிகள் எல்லாம் தமிழ்நாட்டு அரசியல ரொம்பவே சகஜம். ஆனா இந்த ஜோக்குக்கு பின்னாடி ஒரு ஆழமான உண்மை ஒளிஞ்சிருக்கு. ஆமாங்க, இந்த நையாண்டி பார்க்கறதுக்கு வெறும் ஜோக் மாதிரி இருந்தாலும் இது தமிழ்நாட்டு அரசியலோட உண்மையான முகத்தெரியையே கிழிக்குது. வாங்க, இதுக்குள்ள இன்னும் ஆழமா போய் என்ன இருக்குன்னு பாப்போம். சொல்லப்போனா தமிழ்நாட்டு அரசியலுங்கிறது வெறும் கொள்கை விவாதம் பண்ற இடம் மட்டும் இல்ல, அது ஒரு பிரம்மாண்டமான நாடக அரங்கம். இங்க அடையாளம், விசுவாசம், உணர்ச்சிகள்னு பல விஷயங்கள் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சு ஒரு பெரிய காட்சியே உருவாக்குது. அப்போ இந்த அரசியல் அரங்கேற்றம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். இங்க என் கொள்கை இதுதான்னு சொல்றத விட என் தலைவர் இவர்தான், என் அடையாளம் இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அதிக மதிப்பு. உண்மையான விவாதம் எல்லாம் ஓரமா போயிடும். எதிரிகளை எப்படி வீழ்த்துறதுங்கிற தந்திரங்களுக்கு தான் இடம். இந்த நாடகத்தோட முதல் அங்கம் சித்தாந்தத்தை விட விசுவாசத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது தான். இது நிஜ வாழ்க்கையில எப்படி வெளிப்படுதுன்னு பார்க்கலாமா? சமீபத்துல ஒரு வீடியோ இன்டர்நெட்ல செம வைரல் ஆச்சு. 20 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு திமுக கிளை செயலாளர்கிட்ட உங்க கட்சியோட 3 முக்கிய கொள்கைகளை சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு அவரால ஒன்னு கூட சொல்ல முடியல. ஆனா அடுத்த செகண்டே தலைவர்கள் கூட அவருக்கு எவ்வளவு நெருக்கம்னு பெருமையா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு பேரு தான் விசுவாச அரசியல். இதிலிருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அடிமட்ட அரசியல்ல ஒருத்தருக்கு கொள்கை பத்தி எவ்வளவு தெரியுங்கிறத விட அவர் தலைவருக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்காருங்கிறது தான் அவரோட இடத்தையே தீர்மானிக்குது. இது ஒரு தனி நபரோட தப்பு இல்ல, இது நம்ம அரசியல் கலாச்சாரத்தோட ஒரு பிரதிபலிப்பு. ஓகே, இப்போ நாம இந்த அரசியல் நாடகத்தோட அடுத்த கட்டத்துக்கு வருவோம். அதாவது மெயின் ரோலுக்கான போட்டி. இங்க 2 விதமான ஹீரோக்கள் மோதுறாங்க. ஒன்னு ஸ்டார் பவர் வச்சிருக்கிறவங்க, இன்னொன்னு களத்துல இறங்கி வேலை செய்யறவங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் தன்னோட சினிமா புகழையும் கோடிக்கணக்கான ரசிகர்களையும் நம்பி அரசியலுக்கு வராரு. இன்னொரு பக்கம் சீமான் பல வருஷமா களத்துல போராடி அடிமட்ட தொண்டர்களை வச்சு தன்னோட அரசியல் இயக்கத்தை கட்டி எழுப்பியிருக்காரு. 2 பேரோட பாதையுமே வேற வேற. இவங்களோட ஆதரவாளர்கள் 2026 தேர்தல ஒரு சரித்திர திருப்பு முனையா பாக்குறாங்க. ஏன் அப்படி? இந்த ஸ்லைட பாருங்க. 1967ல திமுகவும் 1977ல எம்ஜிஆர் மூலமா அதிமுகவும் செஞ்ச மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை இவங்களும் எதிர்பார்க்கறாங்க. வரலாறு திரும்பவும் நடக்குமா, இல்ல ஒரு புது அத்தியாயம் எழுதப்படுமா? அதுதான் இப்போ மில்லியன் டாலர் கேள்வி. அடுத்ததா இந்த அரசியல் நாடகத்தில் அடிக்கடி பயன்படுத்துற ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதத்தை பத்தி பார்க்கலாம். அதுதான் மதிப்பிழக்க செய்யும் உத்தி, அதாவது டீலெஜிட்டிமைசேஷன். அந்த ஆயுதத்தோட பேர் இதுதான், ஆர்எஸ்எஸ் பினாமி. ஆமா, தமிழ்நாட்டு அரசியல்ல ஒருத்தரை ஈஸியா காலி பண்ணணும்னா இந்த ஒரு வார்த்தை போதும். இந்த பினாமி முத்துல எப்படி வேலை செய்யுது? இது சீமான், விஜய் மாதிரியான தலைவர்களை திராவிட அரசியலுக்கு எதிரிகள் மாதிரியும் வெளியாட்கள் மாதிரியும் காட்டுது. பல வருஷமா தமிழ்நாட்டுல வேரூன்றி இருக்கிற திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரா ஒருத்தரை நிறுத்துறதுக்கு இந்த ஒரு வார்த்தையே போதும். இதுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. வாக்காளர்கள் மனசுல ஒரு சின்ன சந்தேகத்தை விதைச்சா போதும், அதுவே பெரிய வேலையை செஞ்சிடும். சரி, இந்த அரசியல் நாடகங்கள், வாக்குறுதிகள்லாம் ஆட்சிக்கு வந்தப்புறம் என்னதான் ஆகுது? அங்கதான் இந்த அரங்கேற்றம் நிஜ உலகத்தோட மோதுது. தேர்தல் நேரத்துல அடிக்கடி கேட்கிற ஒரு சூடான வாக்குறுதி இது. நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்தே மது விலக்குக்கு தான். இது மக்கள் கிட்ட உணர்வுபூர்வமா தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு பவர்ஃபுல்லான வாக்குறுதி. ஆனா யதார்த்தத்துல என்ன நடக்குது? ஆட்சிக்கு வந்ததும் ஐயோ, நாங்க அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுக்கவே இல்லையேன்னு சொல்றாங்க. இல்லனா இப்போதைக்கு இது சாத்தியம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கொடுத்த வாக்குறுதி அப்படியே காத்துல பறந்துடுது. ஏன் இந்த வாக்குறுதி காத்துல பறக்குது? காரணம் ஒன்னே ஒண்ணுதான், பொருளாதாரம். அரசு மதுபான கடைகள் மூலமா வர்ற வருமானம் நம்ம மாநில பட்ஜெட்டோட உயிர்நாடி. அதை இழக்க எந்த அரசாங்கமும் தயாரா இல்ல. இதுதான் நாடகத்துக்கும் யதார்த்தத்துக்கும் நடுவுல இருக்கிற பெரிய கேப். வாக்குறுதிகள் எல்லாம் இப்படி காத்துல பறக்கும்போது நமக்கு இயல்பாவே ஒரு கேள்வி எழும். ஒருவேளை நாம பாக்குற இந்த அரசியல் மொத்தமுமே ஒரு நடிப்பு தானோ? இங்கதான் ஒரு அதிர்ச்சியான குற்றச்சாட்டு வைக்கப்படுது. சில சமயங்கள்ல ஆளும் கட்சிகளே எதிர்கட்சிகளை பலவீனமா காட்டுறதுக்காக ஜூனியர் ஆர்டிஸ்டுகளை வச்சு நாடகம் ஆடுறதா சொல்லப்படுது. இது மூலியமா எதிர்கட்சிகளோட சித்தாந்தத்தை கேலி கூத்தாக்க முயற்சி பண்றாங்க. சோ இதுதான் இன்னையோட மாடர்ன் அரசியல். திட்டமிட்டு காட்டுற கோபம், மீம்ஸ் போடுறதுக்காகவே உருவாக்குற சம்பவங்கள், சூடான சாதி அடையாள விவாதங்கள், இது எல்லாமே ஒரு பெரிய திரைக்கதையோட பகுதிகளா, ஒரு பிரம்மாண்ட நாடகத்தோட காட்சிகளா நம்ம முன்னாடி விரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ அரசியல் ஒரு நாடகமா மாறிடுச்சுன்னா பார்வையாளர்களா இருக்கிற நம்மளோட பங்கு என்ன? நாமளும் சும்மா கைத்தட்டி ரசிக்கிற ரசிகர்களா மட்டுமே இருக்க போறோமா?
இல்ல இந்த நாடகத்தோட கதையவே மாத்தி எழுதுற சக்தியா மாறப் போறோமா? முடிவு உங்க கையில தான். சிந்திச்சு பாருங்க.